لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا حجر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال فمن؟ صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் அருளும் அன்னதர்மானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு புத்தாண்டு கொண்டாட்டத்தை தவிர்ப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் சில தினங்களில் ஆங்கில புத்தாண்டு 2025 ஜனவரி முதல் நாள் வர இருக்கிறது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவர்கள், யூதர்கள், இன்னும் பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வான வேலைகளோடு புத்தாண்டை வரவேற்று கோலாகலமாக கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஒரு முஸ்லிம் புத்தாண்டை, ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது சரியா தவறா, அதை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறது என்பதை பற்றி இந்த வாரம் பார்க்கலாம். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் இது போன்ற வீண் விரயமான பாவங்கள் நிறைந்த கேளிக்கைகளை கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் யாரை தலைவராக வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அத்தகைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுதலுக்கு நேர் மாற்றமானது, முரணானது இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள். புத்தாண்டு தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, நடைமுறை நம்ம பார்க்கிறோம். எப்படி கொண்டாடப்படுகிறது? இரவு 12 மணி வரை மக்கள் விழித்திருக்கிறார்கள். 12:01 ஆன உடனே இரவு நேரங்களில் வான வேடிக்கைகள், பட்டாசுகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று குதூகலமாக அந்த புத்தாண்டு தினத்தை வரவேற்று கொண்டாடுகிறார்கள். அருமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே 12 மணி வரை விழித்திருப்பதை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஹு அன்-நௌம قبل العشاء والحديث بعدها. புகாரி ஷரீஃபில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை வெறுக்கக்கூடியவராக இருந்தார்கள். இஷாவுக்கு பின்னால் விழித்திருந்து பேசிக் கொண்டிருப்பதை, உரையாடுவதை வெறுக்கக்கூடியவராக இருந்தார்கள். இஷாவுக்கு முன்னால் தூங்கினா
கடமையான இஷாவுடைய தொழுகை தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இஷாவுக்கு பின்னால் நீண்ட நேரம் விழித்திருந்து உரையாடி கொண்டிருந்தால், அரட்டை அடித்துக் கொண்டிருந்தால் சுபுடைய தொழுகை தவறாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுபுடைய தொழுகை தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பின்னால் எவ்வளவு சீக்கிரமாக தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தூங்குவதை ஆர்வப்படுத்தினார்கள். நபி அவர்களும் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் துவக்கமே அது 12 மணியை எதிர்பார்த்து 12:01 எதிர்பார்த்து இரவில் விழித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிற வழிமுறைக்கு நேர்மாற்றமான. நபி எதை வெறுத்தார்களோ அதை இவர்கள் செய்கிறார்கள். இரண்டாவது, புத்தாண்டு தினத்திலே கொண்டாடக்கூடிய மக்கள் எதையெல்லாம் கொண்டாட்டமாக செய்கிறார்கள்? மதுபானம் அருந்துவதை கொண்டாட்டமாக செய்கிறார்கள். ஏழை நாட்களில் விற்பனையாகக்கூடிய மதுபானத்தின் அளவை விட அந்த புத்தாண்டு தினத்தில் மதுபானம் மிக அதிகமாக விற்பனையாகுவதாக ஆய்வுகள் நமக்கு சொல்கிறது, புள்ளி விவரங்கள் சொல்கிறது. காரணம், அன்றைய தினத்திலே மதுபானத்தை வாங்கி ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு அதை கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக வெளிப்படுத்துகிறார்கள். அந்த பீர் பாட்டில, மதுபான பாட்டில ஓபன் பண்ணி ஒருவருக்கு அடித்துக் கொண்டு, முகங்களில் அடித்துக் கொண்டு அதை குடித்துக் கொண்டு கும்மாளத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த மதுபானம், இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் என்ன சொல்றார்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான். 4 விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல் என்று குறிப்பிடுகிறார். அதன் முதல்ல அல்லாஹ் குறிப்பிடுவது இன்னமல் ஹம்ரு, மதுபானம். இரண்டாவது குறிப்பிடுவது சூதாட்டம். புத்தாண்டு தினத்துல சூதாட்டமும் நடைபெறுகிறது. நேரங்களை பொழுதை கழிப்பதற்காக வேண்டி பல இளைஞர்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி சீட்டாடுவது, சூதாடுவது அதுவும் நடைபெறுகிறது. மதுபானம் அருந்துவதும் சூதாட்டத்தில் ஈடுபடுவதும் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எது மார்க்கத்தில் ஷைத்தானுடைய செயல் என்பதாக குறிப்பிடப்பட்டதோ அந்த செயலை அந்த தினத்திலே கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒரு முஸ்லிம் அதை செய்யலாமா? கண்டிப்பாக செய்வது கூட. அடுத்ததாக, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி கடந்து அவர்களுக்கு மத்தியில் பாட்டு பாடி ஆட்டம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இந்த கொண்டாட்ட தினத்தை வரவேற்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். இப்படி அந்நிய ஆண்களோடு பெண்கள் கலப்பது அல்லது அந்நிய பெண்களோடு ஆண்கள் கலப்பது இது ஷரியத்தில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா முஃமினான ஆண்களை பார்த்து சொல்லுகிறான், குல், நபி நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன, ஈமான் கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், வயஹது ஃபுரூஜஹும், தங்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த திருமறை வசனத்தில் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். வகுல் லில் முஃமினாத்தி, ஈமான் கொண்ட பெண்களுக்கு நபி நீங்கள் சொல்லுங்கள், யகுதுன்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், வயஹது ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கூடுதலாக இன்னொரு செய்தியும் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வலா யுதீன ஸீனத்தஹுன்ன, தங்களுடைய அழகு அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் நடைமுறையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் புத்தாடை அணிந்து கொண்டு தங்கள் அழகை அலங்காரத்தை வெளிப்படுத்தி ஒரே இடத்தில் ஒன்று கூடி பாட்டு பாடி ஹாப்பி நியூ இயர் என்பதாக உரத்த கொள்ளை சொல்லி ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நடக்கதான் இல்லைங்களா? இப்ப இந்த நடைமுறை
அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடி தங்களுக்கு மத்தியில் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நடைமுறை இது இஸ்லாமிய ஷரியத்தின் வழிகாட்டுதலுக்கு மாற்றமானது. அடுத்ததாக அன்றைய தினத்தில் அவர்கள் செய்யக்கூடிய செலவினங்களை பார்த்தோம் என்று சொன்னால் வீண்விரயமான ஆடம்பரமான செலவுகள் சர்வ சாதாரணமாக செய்கிறார். ஒண்ணுமே இல்லை, சம்பந்தமே இல்லை. பைக்கை எடுத்துக்கொண்டு 10 இளைஞர்கள் பைபாஸ் ரோட்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை ரேஸ், பைக் ரேஸ். என்ன பிரயோஜனம் அதுல? அன்றைய தினத்தில் செய்யக்கூடிய வீண்விரயமான ஆடம்பரமான செலவினங்கள், பகட்டுக்காக பெருமைக்காக செய்யக்கூடிய செலவினங்கள் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை, தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிற பொழுது இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஷைத்தானை பற்றி எல்லாம் பேசுறாங்க. وَكَانَ الشَّيْطَانُ لِرَبِّهِ كَفُورًا, ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அந்த நன்றி கெட்டவனுடைய செயலை நீங்க என்ன செய்யாதீங்க, செய்யாதீர்கள் என்பதுதான் இந்த திருமறை வசனத்தினுடைய கருத்து. சுருக்கமாக சொல்ல போனால் புத்தாண்டு கொண்டாட்டத்தை வரவேற்பதற்காக என்னென்ன செயல்பாடுகள் நடைமுறையில் இளைஞர்கள் இளம்பெண்கள் அல்லது பெரியவர்கள் செய்கிறார்களோ அவைகளில் மிகுதமான விஷயங்கள் நம்முடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான காரியங்கள். அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட ஹராமான காரியங்களை நாம் செய்வதற்கு மார்க்கத்தில் அறவே அனுமதி இல்லை. எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு ஒரு கேள்வியை உலகத்தில் நர்சு சொல்லும், ஹராமான செயல் செஞ்சுதான் அதுக்கு புத்தாண்டு கொண்டாடக்கூடாது, ஹலாலான செயலை செஞ்சு புத்தாண்டு கொண்டாடலாமா? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை செய்து புத்தாண்டு தினத்தை கொண்டாடலாமா? குளிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே, புத்தாடை அணிவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே, ஸ்வீட் பலகாரங்கள் வாங்கி சாப்பிடுவது அது அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே, பிரியாணி சமைத்து சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்ட விஷயம் தானே. இது போன்ற மார்க்கத்தில் எதற்கெல்லாம் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹலாலான விஷயங்களை செய்து அன்றைய தினத்தை நாம் கொண்டாடலாமா? ஒரு கேள்வியை நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் போடுவான். அன்பானவர்களே, நமக்கு முன்மாதிரி யார்? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னால் வாழக்கூடிய மக்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற சஹாபா பெருமக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு முன்மாதிரி, நமக்கு ரோல் மாடல் யாருதான்? நபிகள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும். அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சங்கைமிக்க இமாம்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த இறை நேசர்களான உலமா பெருமக்கள், இவர்கள் நமக்கு முன்மாதிரிகள். இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்பட்டதற்கு பிறகு சுமார் 23 வருஷ காலம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். 40 வயதுல ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது. 63 வயதுல இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இந்த 23 வருஷங்கள்ல ஏதாவது ஒரு வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாண்டு தினத்தை கொண்டாடி இருக்கிறார்களா என்றால் இல்லை. நபி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட நேர்வழி பெற்ற குலபாய ராஷிதீன்கள் ஹலீஃபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வாழ்ந்தார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த சஹாபா பெருமக்களுடைய காலத்திலாவது இது நடைமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதற்கு பின்னால் வந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள்
இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி, 4 மதுஹபுகளை தோற்றுவித்த 40 இமாம்கள் அவருடைய காலகட்டத்தில் இது நடைமுறையில் இருந்ததா? அவர்கள் அனுமதித்தார்களா என்றால் இல்லை. நாம் வலியுல்லாக்களாக இறைநேசர்களாக யாரையெல்லாம் கொண்டாடுகிறோமோ அந்த இறைநேசர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே புத்தாண்டு தினத்தை கொண்டாடினார்களா என்ற வரலாற்றை தேடி பார்த்தால் எங்கேயுமே இல்லை. யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் தாங்களும் இதை நடைமுறைப்படுத்தவில்லை, இந்த உம்மத்திற்கும் இதை வழிகாட்டவில்லை. எனவே ஹலாலான செயல்பாடுகளை செய்தும் கூட அந்த தினத்தை நாம் கொண்டாடுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். உண்மையை சொல்ல போனால் இந்த ஆங்கில புத்தாண்டு தின கொண்டாட்டம் என்பது கிறிஸ்துவர்களால் உண்டாக்கப்பட்டது, யூதர்களால் பிரபலப்படுத்தப்பட்டது. இது ஒரு மார்க்கெட்டிங் வியாபார உத்தி. இதற்கு பின்னால் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயல்படுகிறது. கோடிக்கணக்கான பணத்தை இந்த தினத்தை வைத்தவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் அறியாமையின் காரணமாக தங்களுடைய பணத்தை எல்லாம் அவர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அன்பானவர்களே, அரபி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய நடைமுறையை ஜானுக்கு ஜான், முழத்திற்கு முழம் நிச்சயமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஹத்தா எந்த அளவுக்கு என்று சொன்னால் லவ் சதகு ஹுஜர ரப்பின், அவர்கள் ஏதேனும் ஒரு உடும்பு பொந்துக்கு நுழைவார்களேயானால் லசரத்துமூஹு, நீங்களும் அவரை பின்பற்றி அந்த உடும்பு பொந்துக்கு நுழைவீர்கள். உடும்பு எந்த இடத்தில் போய் பதுங்குமோ அப்படிப்பட்ட பொந்துக்குள் அவர்கள் சிரமப்பட்டு உள்ளே நுழைவார்களே அதை பின்பற்றி நீங்களும் நுழைவீர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா, நீங்கள் சொல்வது எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்வது யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட பொழுது நபி சொன்னாங்க, ஃபமன், வேற யார சொல்றேன், அவங்கள தான் சொல்றேன். யூத சமுதாயத்தின் கலாச்சாரத்தை, கிறிஸ்துவ சமுதாயத்துடைய கலாச்சாரத்தை நீங்கள் அவர்களை போன்று நீங்களும் வாழ ஆசைப்படுவீர்கள், அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே நீங்களும் செல்வீர்கள், ஜானுக்கு ஜான், முழத்திற்கு முழம் அவங்களை பின்பற்றி செல்வீர்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? அதனுடைய வெளிப்பாடுதான் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எப்படி சந்தோஷமாக கொண்டாடுகிறார்களோ, மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டாடுகிறார்களோ, அதே நடைமுறையை முஸ்லிம்களும் கொண்டாடுவார்கள். நிறைய இளைஞர்கள், இளம் பெண்கள் இன்று சர்வசாதாரணமாக யூத சமுதாயத்தின் கலாச்சாரத்தை, கிறிஸ்துவ சமுதாயத்தின் கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அதில் ஒன்றுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்ட தினம். அன்பானவர்களே, நமக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கிறது, ஹிஜ்ரி புத்தாண்டு. முஹர்ரமுடைய முதல் நாள் ஹிஜ்ரி புத்தாண்டு. அந்த புத்தாண்டு தினத்தை கூட கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது, பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி அவர்கள் எதை புத்தாண்டு தினமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அதை ஒரு முஸ்லிம் எடுத்து பின்பற்றுவது, நடைமுறைப்படுத்துவது, கொண்டாடுவது, இது அனுமதிக்கப்பட்டதா அல்லது தடை செய்யப்பட்டதா என்று கேட்டால் கண்டிப்பாக அனுமதிக்கப்பட்டதல்ல. அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். சில இளைஞர்கள் இப்படி கேள்விக்கிறார்கள். இளைஞர்களுக்கு இந்த காலத்தில் நிறைய கேள்விகள் வருகிறது. என்ன கேட்கிறாங்கன்னா, அஜர்த்து நீங்க புத்தாண்டு தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க, அரபு நாடுகள்லாம் கொண்டாடுறாங்களே, அரபு நாடுகள் மன்னர்களே அதை அனுமதிக்கிறாங்களே, அரபு நாட்டு செயல்பாடுகள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த புத்தாண்டு தினத்தை அவர்கள் வான வேடிக்கையோடு கொண்டாடுகிறார்களே. பஹ்ரைனில் புத்தாண்டு கொண்டாட்டம், துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டம், சவுதியில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்று போட்டோ வீடியோலாம் வருகிறது.
அவர்கள்லாம் பாரம்பரியமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தானே, பங்கையெல்லாம் கொண்டாடும் பொழுது நாம கொண்டாட என்ன இருக்கிறது? இப்படி சில பேருடைய கேள்விகள். அன்பானவர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், நமக்கு அரபு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ரோல் மாடல் அல்ல. அரபு நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நமக்கு முன்மாதிரியான சமூக மக்கள் அல்ல. இன்றைய காலத்தில் யார் வாழ்றாரோ அவர்கள். நமக்கு முன்மாதிரி யார் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃப்ல யாரை நமக்கு முன்மாதிரியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. யார் அல்லாஹ் தஆலாவை ஆதரவைத்தவராக இருக்கிறாரோ, மறுமையை ஆதரவைத்தவராக இருக்கிறாரோ, அல்லாஹ்வை அதிகமாக நினைவுகூரக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் யாரிலிருந்து பார்க்க வேண்டும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, சஹாபாக்களுடைய சுன்னா என்ன என்றுதான் பார்க்க வேண்டுமே ஒழிய, இன்று நடைமுறையில் சவுதி அரேபியாவுடைய சுன்னா என்ன, துபாயுடைய சுன்னா என்ன, அதே போன்று பஹ்ரைனுடைய சுன்னா என்ன என்று நம்ம பார்க்கக்கூடாது. காரணம், அந்த மன்னர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் அங்கே நடைமுறையும் இருக்கும். மன்னராட்சி, அரபு நாடுகளுக்குள்ள மன்னராட்சி. ஒரு மன்னர் இஸ்லாமிய ஷரியத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார், தக்வா இறையச்சம் உள்ளவராக இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார், தன் முகத்திலே, தன் உடையிலே, தன் நடையிலே சுன்னாவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால், தன் மக்களும் அப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அதற்குரிய உத்தரவுகளை போடுவார்கள். மன்னரிடத்திலே இஸ்லாமிய நடைமுறை இல்லை என்று சொன்னால், மன்னரிடத்திலே மேற்கத்தின் கலாச்சாரத்தின் தாக்கம் மிகுதமாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் அதைத்தானே நடைமுறைப்படுத்துவார். உண்மை என்ன தெரியுங்களா? இப்ப இருக்கக்கூடிய சவுதி நாட்டில், புனிதமான மக்கா நகரமும் புனிதமான இருக்கக்கூடிய அந்த சவுதி நாட்டில் இஸ்லாமிய ஷரியத்துக்கு மாற்றமான பல நடைமுறைகளை தற்பொழுது மன்னராக இருக்கக்கூடியவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து கேள்வி கேட்ட பல முத்தவாக்கள் காண போனார்கள். அதை கண்டித்த பல உலமா பெருமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையாக பேசிய சில உலமாக்கள் தூக்கிடப்பட்டு விட்டார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதாக கூட தகவல் வருகிறது. மன்னராட்சி, மன்னரை எதிர்த்து எதுவும் பேச முடியாது. பேசினால் சிறைச்சியார், பேசினால் அவர் கதல் செய்யப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். மன்னரிடத்தில் இஸ்லாமிய நடைமுறை இருந்தால்தான் அந்த நாட்டிலே இஸ்லாமிய நடைமுறை இருக்கும். மன்னரிடத்தில் இஸ்லாமிய நடைமுறை இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டில் இஸ்லாமிய நடைமுறை இருக்காது. எனவே அரபு நாடுகளில் புத்தாண்டு தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் ஆதாரம் எடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்டில் இதை கொண்டாடுவது என்பது கண்டிப்பாக கூடாது. இன்னும் சில இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழக்கூடிய பகுதியில நம்மளை சுத்தி நிறைய சகோதர சமுதாயத்தில் வாழ்றாங்க, கிறிஸ்துவர் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, எல்லா மக்களையும் அனுசரிச்சு தானே போகணும். அவங்க கொண்டாடும் போது நம்மளும் சேர்ந்து அதை கொண்டாடணும்னு சொன்னாதானே ஒரு சகஜ நிலை இருக்கும், ஒரு சகோதரத்துவம் இருக்கும் என்றெல்லாம் சில நபர்கள் இந்த கொண்டாட்டத்திற்கு அவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய ஷரியத்தில் எது அனுமதிக்கப்பட்டதோ அதை நாம் செய்ய வேண்டும், எது தடை செய்யப்பட்டதோ அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில், புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும். நாம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவரோடு நெருங்கி பழகுகிறோம், உயர்ந்த பொறுப்புல இருக்கிறோம், அவரும் உயர்ந்த பொறுப்புல இருக்கிறார், அவருடைய வீட்டு விசேஷத்தை கூப்பிடுறாரு, நாம போறோம், அங்க மதுபானம் பரிமாறப்படுகிறது. நம்மளை பார்த்தோன்னே அவரு இந்த பக்கம் கொண்டு வராமல் தெரிவிக்கிறார், பாய் பிடிக்க மாட்டார், பாயில தொட மாட்டார், பாய் கொடுக்காதப்பா என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நாம சொல்லக்கூடாது, நான் குடிக்க மாட்டேன். நம்முடைய நடைமுறை செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தில் எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை பாய் செய்ய மாட்டார், அதனால் பாயை வற்புறுத்தக்கூடாது என்று அவர்களாக புரிந்து கொண்டு நம்மை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில், நமக்கு சன்னி கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளும். அன்பானவர்களே,
நம்முடைய சகோதர சமுதாயத்தை சார்ந்த நண்பருடைய பொருத்தத்தை விட அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் நமக்கு முக்கியமானது. குர்ஆன் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய திருப்பம் தான் மிகப்பெரியது. உலகத்தில் யார் நம்மை புரிந்து கொள்கிறார் என்பது முக்கியமல்ல, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னுடைய செயல்பாடுகளால் என்னை புரிந்து கொள்கிறாரா என்பதுதான் மிக முக்கியமானது. என்னை என் ரப்பு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் ரப்பு எதை விரும்புவானோ அதை நான் செய்ய வேண்டும், என் ரப்பு எதை விரும்ப மாட்டானோ வெறுப்பானோ அதை நான் செய்யக்கூடாது. சந்தேகங்களே, இன்னும் சொல்ல போனா புத்தாண்டு தினம் என்பது கவலைப்பட வேண்டிய ஒரு நாள், கொண்டாட வேண்டிய ஒரு நாள் அல்ல. எப்படி என்றால், ஒரு வருஷம் முடிவடைந்து இன்னொரு வருஷம் ஆரம்பமாகிறது. 2024 முடிவடைந்து 2025 ஆரம்பமாகும். அதை பொருள் என்ன தெரியுங்களா? உனக்கென்று இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆயுட்காலத்தில் இத்தனை வருடம் முடிவடைந்து விட்டது, இன்னும் இத்தனை வருடம் தான் மீதியாக இருக்கிறது. ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா 70 வயது என்று நிர்ணயம் செய்திருக்கான்னு வைத்துக் கொள்வோம். அவருக்கு இந்த 2025 முதல் நாள் 51வது நாள் என்று சொன்னால், உனக்கு 50 வருஷம் முடிஞ்சு போச்சுப்பா, இந்த 20 வருஷம் தான் பாக்கியா இருக்குது, நீ மௌத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறாய், மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய், மரணம் உனக்கு சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய நாள் தான் புத்தாண்டு தினம் என்பது. அன்பானவர்களே, காலங்கள் வேகமாக உருண்டோடி கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் சும்மா இப்பதான் பேன் பண்ண மாதிரி அடுத்த வாரம் வந்துருச்சு. வாரங்கள் வேகமாக ஓடுகிறது, மாதங்கள் வேகமாக ஓடுகிறது, வருஷங்கள் வேகமாக ஓடுகிறது. நமக்காக காலங்கள் நின்று கொண்டிருக்கிறார். இழந்த நாட்கள், கழிந்து போன நாட்கள் மீண்டும் நமக்கு கிடைக்காது. 2025 முதல் தினத்தில் நாம் என்ன உணர்வை பெற வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஒரு வருஷத்தில் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோம், என்னென்ன குற்றங்கள் செய்தோம் என்பதை எண்ணி பார்த்து நாம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் ஈமான் கொண்ட அடியார்களை பார்த்து பேசுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, பரிபூர்ணமா தௌபா செய்யுங்க, கலப்பற்றவங்களை தௌபா செய்யுங்க. நாம மலக்கல்ல பாவங்களை விட்டும் பரிசுத்தமா இருப்பதற்கு, நாம் நதி அல்ல பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கு. நாம் சாமானிய மனிதர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நடந்திருக்கலாம், குற்றங்கள் நடந்திருக்கலாம். அந்த பாவத்தை எல்லாம் எண்ணி நாம் தௌபா செய்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணம் எப்பொழுது வரையும் வரும் என்று யாருக்கும் தெரியாது. குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். திருக்குறான் எங்க நீ போனாலும் சரி மரணம் உன்னை வரும், உன்னிடத்தில் வரும். மரணத்தை விட்டு நீ எங்கே விரண்டோடினாலும் மரணம் உன்னை வந்தடையும், உன்னை சந்திக்கும். மரணம் எப்போ வரும்? நாம் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் உயிரோடு இருக்கும், நமக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அதுவும் நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தின் ஆயுட்காலம் 60க்கு 70க்கு மத்தியில் தான். அப்ப 60 தாண்டி தான் மூத்தா போவாங்க என்பது கருத்து. ஆனால் இப்ப கியாமத் நெருங்கி வருகின்ற காரணத்தினால் 60க்குள்ளேயும் மரணம் வந்து கொண்டு இருக்கிறது. 55 வயசுல, 50 வயசுல, 45 வயசுலாம் மரணம் வந்து கொண்டு இருக்கிறது. மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. எனவே அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு, சொர்க்கத்திற்கு தேவையான தயாரிப்பு செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று திட்டமிட வேண்டும். 2025 நாம் எவ்வளவு நன்மையான காரியம் செய்யலாம், எப்படியெல்லாம் நன்மையான காரியம் செய்யலாம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற பொருளாதாரத்தை கூட எப்படி நன்மையை சம்பாதிக்கலாம், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி நன்மை சம்பாதிக்கலாம் என்று நன்மைகளை திட்டமிட வேண்டும். கடந்த கால பாவத்தை விட்டும் தௌபா செய்ய வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய செயலை உடைய பிற சமுதாய மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களோடு இணைந்து நாமும் கொண்டாடி பாவத்தை ஒரு பொழுதும் சம்பாதித்து விடக்கூடாது.
இல்லாமல் அல்லாஹு தஆலா அருமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை முன்மாதிரியாக காட்டி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நேரான தௌஃபீகை நம் அனைவர்களுக்கும் தந்தொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.